තුමා අත්අඩංගුවට චෝදනාව அவர் கைது செய்யப்பட்ட விடயம் சிறிய விடயம். உண்மையில் 1977ஆம் ஆண்டில் அவருடைய கட்சி வெற்றி பெற்று இலங்கையில் முதல் தடவையாக தேர்தல் வன்முறைகளில் ரணில் விக்ரமசிங்க, ஜே.ஆர். ஜெயவர்தனவினர் ஈடுபட்டனர். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை கைது செய்திருக்கலாம். 77ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங்கவினரின் வன்முறைகளால் வீடுகளை இழந்த, இனவாதம் தூண்டப்பட்டு உயிரிழந்த மக்களின் உறவுகள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணத்தில் வசித்து வருகின்றனர். அதனால் 77ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட வன்முறைக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டின் கீழ் அவரை கைது செய்திருக்க முடியும். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. அதன் பின்னர் 1981ஆம் ஆண்டு அமைச்சரவையில் இருந்த காலப்பகுதியில் யாழ் நூலகத்தினை எரித்தனர், யாழ்ப்பாணத்தில் வாக்குகளை திருடினர், நாட்டின் தேர்தல் ஜனநாயக முறைமையில் கை வைத்தனர். அந்த குற்றச்சாட்டில் கைது செய்திருக்கலாம். தேர்தல் ஆணையாளர் சந்திரநந்த சில்வாவின் அறிக்கையில் இது வரலாற்றில் மோசமான தேர்தல் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை இடம்பெறும் போது அமைச்சரவையில் அங்கம் வகித்தார். அந்த நாட்களில் இலங்கையில் ஏற்பட்ட அழிவு தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டும். அதற்கும் கைது செய்யப்படவில்லை. 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற மத்திய வங்கி கொள்ளை அவரின் கீழ் இடம்பெற்றதாகவும் மிகவும் தெளிவாக உள்ளது. அதனை மஹிந்த ராஜபக்ச, சஜித் பிரேமதாஸ் அனைவரும் கூறிய விடயமாகும். கோப் தெரிவுக்குழுவில் அது உறுதிப்பட்டதொன்று. அதற்காகவும் அவர் தண்டனை பெறவில்லை, கைது செய்யப்படவும் இல்லை. ஆகவே 40 வருடங்களுக்கு முன்னர் நீதிமன்றம் செல்ல வேண்டிய ஒருவருக்கே புதிய அரசாங்கம் வந்த பின்னர் சட்டத்தினை சுயாதீனமாக செயற்பட்டு முதுகெலும்பினை நேராக்கி வேலை செய்யும் அதிகாரிகள் பணி செய்வதால் அது இடம்பெற்றுள்ளது. இலங்கை மக்கள் 2024 செப்டம்பர் 21ஆம் தேதி இந்த நாட்டில் சட்டம் எவருக்கும் சமமானது, அதிகாரம் உள்ளவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் சட்டம் பொதுவாக உள்ள நாட்டினை உருவாக்கியதாலேயே இது நடந்துள்ளது. විදියේ නීතියක් සහිත රටක් හදපු නිසා තමයි කරලා තියෙන්නේ.